அவருடைய அன்பிற்கு இணை எதுவுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அன்பீரே ஆதிநாளம் ஆரியராகுவோ இதற்கு இணையேதும் வேறில்லை, இணையேதும் வேறில்லை. பாவியாக இருப்பாயிரே அன்பாய் பாரேன் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே இயேசுவே இயேசுவே மகா அன்பீரே அதனால அறியலாகுமோ இதற்கு இணையேதும் வேறில்லை, இணையேதும் வேறில்லை. இப்படியே சொல்லுங்க. உள்ளத்தால் அவரை தள்ளினோம் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இதுவே அப்படி அன்பு. இயேசுவின் மகா அன்பிலே அதன் நாளும் அறியலாகுமோ இதற்கு இணையேதும் வேறில்லை, இணையேதும் சொல்லுங்க. அதற்கு இணையேதும் வேறில்லை, இணையேதும் வேறில்லை. இயேசுவே இயேசுவின் மகா அன்பிலே அதன் நாளும் அறியலாகுமோ இதற்கு இணையேதும் வேறில்லை, இணையேதும் வேறில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று கொஞ்சம் சத்தமா வாசிங்களா ஐயா? எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறே நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடைய அனுகிரகம். ஹல்லேலூயா. பாருங்க, முதல் வசனத்துல நான் 2 வார்த்தையை சொல்ல விரும்புறேன். மகிழ்ச்சியாய் இருப்பதும் பிற மனிதர்களுக்கு நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்ல. இது யாரால் உண்டாக்கப்பட்ட அனுகிரகம்? தேவாதி தேவனுடைய அனுகிரகம். அல்லேலூயா. அவர் என்ன விதமான அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறார்னா மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன விதமான அனுகிரகத்தை செய்திருக்கிறார்னா பிற மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய செயலை செய்வதற்கான பலனை கொடுத்த ஒரு அனுகிரகம் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப 2 காரியம் இருக்கு. நான் இன்னைக்கு முக்கியமா நான் எதுல நான் கவனம் செலுத்த போறேன்னா இந்த மகிழ்ச்சியாய் இருப்பது. பி ஹாப்பி. இங்கிலீஷ்ல பி ஹாப்பி, தமிழ்ல மகிழ்ச்சியாய் இருப்பதும். பி ஹாப்பி. பக்கத்துல சொல்லுங்க சந்தோஷமாயிருங்கள். பக்கத்துல சொல்லுங்க சந்தோஷமாயிருங்கள். அப்படிதான் முகத்தை சோகமா வச்சு சொல்லலாம். சந்தோஷமா இருங்க. அப்படிதான் சோகமா வச்சு சொல்லுங்க. தப்பே இல்லை. சொல்லுங்க. நல்ல சிரித்த முகத்தில் சொல்லுங்க. வாழ்த்தி சந்தோஷமா இருங்க. Be happy always. சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா. ஆமா, பிலிப்பியர்ல அப்படியே சொல்லப்படுறது 4ஆம் அதிகாரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் பண்றாரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு. நம்ம ஆளுங்களை பத்தி நல்லாவே தெரியும் கடவுளுக்கு. அல்லேலூயா. சந்தோஷமா இருனா அவன் சந்தோஷம் எங்க கிடைக்குதோ அங்க என்ன செய்வான்? ஓடி போவான். அதனாலதான் இங்க பவுல் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டார். என்ன வார்த்தை? கர்த்தருக்குள். ஐயா சொல்லுங்க, என்ன வார்த்தை? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்.
கர்த்தர் எதை நீதி என்கிறாரோ அந்த நீதிக்குள்ள சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். சந்தோஷம் என்பது யாரால் வரக்கூடிய ஒரு விஷயம்? எப்பவுமே ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுற காலத்துல இயேசுங்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் ஏத்துக்காங்க, அவர் ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? சந்தோஷம். அப்படி சொல்லி பழகிட்டோம். ஆனா என்ன தெரியுமா உண்மை? இயேசுவால சந்தோஷம் எப்படி வரும்னா, அவர் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார், அவர் நம்பிக்கை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? இயேசு சந்தோஷத்தை தர மாட்டார், எதை கொடுப்பார்? என்ன மாதிரி நம்பிக்கை கொடுப்பார்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்க கூட இருக்கிறங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, சந்தோஷம் கொடுக்க மாட்டாரு, சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா நான் அப்படி சொல்ல பிரியப்படுறேன், நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது இப்படி கரெக்டாக நினைக்கிறேன். சந்தோஷமா இருப்பதற்கு நாம் அப்ப நம்ம எப்படி சொல்லி பழகிட்டோம்? சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படிதான் மற்றவங்க மேல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? நம்ம மற்றவங்களை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், சந்தோஷம் மற்றவர்களால் வரக்கூடிய விஷயமே இல்ல. சந்தோஷம் என்பது நீங்களா உருவாக்கிக்க வேண்டிய விஷயம். பக்கத்துல சொல்லுங்க, சந்தோஷம் என்பது. சொல்லுங்க, சந்தோஷம் என்பது. பக்கத்துல சொல்லுங்க, என்னை பார்த்து நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க. பக்கத்துல சொல்லுங்க, சந்தோஷம் என்பது மற்றவங்களால வர வேண்டிய விஷயம் இல்ல, அது உங்களால வர வேண்டிய விஷயம். நீங்களாவே சந்தோஷிப்பித்துக் கொள்ளணும். இல்ல, நம்ம இத்தனை வருஷம் எப்படி ஓட்டிட்டோம்? அவன் என்னை சந்தோஷப்படுத்துவான், இவன் என்னை சந்தோஷப்படுத்துவான், இல்லை நான் பெத்த பிள்ளைங்க என்னை சந்தோஷப்படுத்தும், அப்படி ஓட்டிட்டோம்ல. ஆனால் வெரி சிம்பிளாக வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியாய் இருப்பதும். மகிழ்ச்சி படுத்துவார் நீங்க வசனங்க சொல்லுங்க இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பதும். சலமோன் சொல்றார், நீ மகிழ்ச்சியாக இருப்பதும் பிறருக்கு நன்மை செய்வதும் இல்லாமல் வேற நன்மை உன் கையில் இல்லவே இல்லை. அப்படின்னா நீங்களும் என்ன செய்ய வேண்டிய கிரியை என்னன்னா, நம்மளை நாமளே சந்தோஷிப்பித்துக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க பாப்போம். நம் இயேசு வந்தது எதற்காக அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதலா இருக்குவேன். ஆனா இலைப்பாறுதலா இருக்க வேண்டியதும் இல்லாம போறதும் யார்கிட்ட இருக்கு? உங்க கிட்ட தான் இருக்குது. சந்தோஷமா இருக்க போறதும் இல்லாம போறதும் உங்க கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ எப்படி நமக்குள்ள சந்தோஷம் தணிக்கப்படுது அப்படின்னா, நிறைய நேரம் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க, இவங்க எனக்கு உதவியாக இருப்பாங்க, இந்த பணம் எனக்கு எல்லாவற்றையும் செய்திடும் அப்படின்னு பிறர் மேலேயே நம்ம ஏக்கத்தையும் நம்முடைய அங்கலாய்ப்பை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், வச்சுக்கிட்டே வர்றதுனால தான் இந்த முழுமையான சந்தோஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகுது. முதல் காரியம், பிலிப்பியர் 3:13 சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அதுக்கு முன்னாடி ஏசாயா 43:18-19 வசனங்களை வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னது? பழச மறக்கணும். அல்லேலூயா. பழச மறக்கணும். நிறைய குடும்பங்கள்ல நான் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஐயா நீங்க பிரச்சனை வந்துட்டா உட்காந்து பேச சொல்லியிருக்கிறீங்க, நாங்களும் பேசணும், ஆனா பிரச்சனை ஓய்ந்த பாடே. ஏன் பிரச்சனை ஓயாது? நம்ம ஆட்கள் பிரச்சனையை பேசணும், என்ன பேசுவாங்க சொல்லுங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ப என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பேசி முடின்னு சொல்லுவோம். ஆனா அங்க பிரச்சனையை பேசப்பட்டு என்ன பேசுவாங்க? இந்த பிரச்சனையை விட்டுருவாங்க. ஆக்சுவலா நீங்க சோதிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சண்டை போடுவாங்க இல்லையா? சண்டை போடும்போது நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க, அவங்க பேசுற அதிகபட்சமான டைம் எதுக்கு இருக்கு, எது கம்மியா பேசுவாங்க நீங்க கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை எவ்வளவு நேரம் பேசுவாங்க தெரியுமா? மிஞ்சி போனா 10 நிமிஷம். அவ்வளோ நேரம் தான் அன்னைக்கு நடந்த பிரச்சனை பற்றி பேசுவாங்க. அப்படி எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா என்னைக்கோ நடந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? அப்புறம் எங்க பிரச்சனை ஓயும்?
அப்புறம் எங்க சமாதானம் ஆகும்? இன்னும் இன்னும் கோபமும் இன்னும் இன்னும் வைராக்கியம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், உண்டாயிட்டு. அதனால தான் வெரி ஃபர்ஸ்ட் ஆலோசனை கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகளை நீ சிந்திக்காத. அல்லேலூயா. அது யாராவே இருக்கட்டும், உங்க உறவுகளை யாராவே இருக்கட்டும், உங்க கணவன் செய்தாகட்டும், மனைவி செய்தாகட்டும், உங்க பிள்ளைகள் செய்தாகட்டும், யார் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை அப்பப்ப என்ன பண்ணிருங்க, என்ன பண்ணுங்க, மறந்து ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் நானும் இதை எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஏத்துக்கிறீங்களா? அதை இல்ல நிறைய பேருக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னும் நினைச்சுக்கிட்டு இல்ல, இன்னும் பழச நினைச்சுக்கிட்டு, இன்னும் அதையும் அவன் அப்படி செஞ்சிட்டான்ல, உன்னை இப்படி செஞ்சிட்டான்ல. தயவா நான் கேட்கிறேன், இந்த ஒரு எண்ணம் நம்மிடம் இருந்து வெளியே போகணுமா? சொல்லுங்க, போகணுமா? போகணும்னுங்கிறவங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க? என்ன சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க? என் பழைய மற்றவங்களை குறித்து தானே பழைய எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு, ஆமா அப்படி செஞ்சிட்டான்லாம் என்னை விட்டு மறந்து போட்டோம். அல்லேலூயா. ரைட். அடுத்து இரண்டாவது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் ரோமர் 8:28 வாசிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். செகண்ட், நீங்களும் நானும் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா, எப்பேற்பட்ட சிந்தனை உள்ளவங்களா இருக்கணும்னா, நம்முடைய கண்ணோட்டம் மாறுபட வேண்டும். அல்லேலூயா. நாம பிறரை பார்க்கிற விதம் மாறணும், நாம நினைக்கிற விதம் மாறணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் எப்படிதான் பார்ப்பாங்க, எப்படிதான் பார்ப்பாங்க, குறையாவே தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு உண்டான பழக்கமே அதுதாங்க. பார்த்த உடனே அவங்க கிட்ட இருக்கிற நிறைவை கட்டாயமான செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற குறைவை பார்க்கறதே கிடையாது. அல்லேலூயா. அவர் எப்படி பார்க்கிறவர்? சொல்ல, என்ன பார்க்கற, என்னத்தை பார்க்கிறவர்? உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற நிறைவை பார்க்கிறவர். அதனால தான் சொல்லி கொடுக்குறாரு, ரெண்டாவது நீயும் நான் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா உன்னுடைய பார்வை, உன்னோட கண்ணோட்டம் மாறட்டும், உன் நினைவுகள் மாறட்டும், நீ சிந்திக்கிறது மாறட்டும். அல்லேலூயா. பிறர் மேல் உள்ள குறை உன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. பிறர் மேல் உள்ள குறைகள், பிறரிடம் இருக்கிற பிரச்சனைகள், பிறரிடம் இருக்கிற செயல்பாடுகள், அதாவது தவறான செயல்பாடுகள் உன் கண்ணுக்குள்ள தெரியக்கூடாது. அதை என்ன செய்யணும்? அப்ப அதுக்குன்னு நான் செய்யாம இருப்பாங்க நான் சொல்ல வரல, நிச்சயமா தவறுகள் செய்வாங்க. இயேசு எப்படி விபச்சார ஸ்திரியை பார்த்தாரோ அதே கண்களால் நாம என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆமா தானே? வேசித்தனம் பண்றது, சொல்லுங்க, வேசித்தனம் பண்றது பாவம் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, இயேசு கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலா அந்த சூழ்நிலையை கவனிச்சிங்கன்னா அது கரெக்ட். ஆனா அங்க இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? அந்த 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 மகனோட இருக்கிற அந்த ஸ்திரீக்குள்ள இருக்கிற அந்த வேசித்தனம் என்கிற குறைய அவர் பார்க்கல. அந்த வேசித்தனத்தை விட்டுட்டு அவன் மனம் திரும்பி நல்ல ஜீவியத்தை வாழ போறா. பாத்தீங்களா? அந்த நிறைவை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. சோ அதை தான் இங்க சொல்ல வந்தேன். நீங்களும் நானும் எப்பேற்பட்ட பார்வையாளர்களா மாறணும்னா அவர்களுக்குள்ள இருக்கிற குறையை பார்க்க கூடாது, அவர்களுக்குள்ள இருக்கிற நிறையை பார்க்கணும். அல்லேலூயா. நாமும் நமக்குள்ள ஒரு சிந்தனை வரணும், இவர்களும் என்னுடைய சகோதரர்கள், இவர்களும் என்னுடைய சகோதரிகள். அல்லேலூயா. அவர்களும் என்னை போலவே சொல்லுங்க, என்னை போலவே பலவீனமானவங்க தான். அல்லேலூயா. நல்ல ஒரு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பிறருடைய கண்ணில் இருக்கிற, பவுல் அதான் அழகா சொல்லிட்டார், பிறருடைய கண்கள் இருக்கிற என்னதான தூசை பார்க்கறாங்க. ஆனா பார்க்கிறவங்களுடைய கண்ணில் என்ன இருக்கு? உத்திரம். என்ன இருக்குங்க? பெரிய அழுக்கு மூட்டை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, உன்னை நீ என்ன பண்ணு, முதல்ல மாத்து, உன்னுடைய நினைவுகளை முதல்ல மாத்து, உன்னுடைய பார்வையை முதல்ல மாத்து, அப்புறம் பிறரை என்ன செய்யலாம், குறையா சொல்லலாம். அப்ப ரெண்டாவது நீங்களும் சந்தோஷமா என்ன செய்யணும்? நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். மூணாவது நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். அதிகமாய் எதிர்பார்த்து இருக்கிற இருதயம் எப்படி ஆயிருமா? எப்படி இருக்குமா? என்ன பண்ணுமா? சோர்ந்து போயிரும். அல்லேலூயா. அதிகமாய் எதிர்பார்த்து இருக்கிற இருதயம் என்ன செய்யுமா? சோர்ந்து போயிடும். மூணாவது நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும்னா
எதையும் எவரிடமும் யாரிடமும் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே. பாருங்க, கல்யாணத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. எங்க என்ன ஸ்டார்ட் ஆயிடுது, என்ன ஸ்டார்ட் ஆயிடுது, எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு ஸ்டார்ட் ஆகுது? எது கல்யாணம் கட்டி வைக்கிறீங்க? துணை இல்ல, அவர் என்ன பண்ண போறாரு, உங்களை பாதுகாத்து நடத்துவார்ல, அவர் உங்களை அன்பா நேசிப்பாரு, அவர் எனக்கு அதை பண்ணுவாரு, அவர் என் தேவையெல்லாம் சந்திப்பாரு. நீங்க உங்களை அவர் என்ன எதிர்பார்ப்பாரு, என் முண்டாட்டி என்னை ரொம்ப நேசிப்பாங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் எப்போதும் செய்வாங்க, என் நேரமும் மூஞ்ச சுளிக்காம எனக்கு பணிவிட அவர் எதிர்பார்ப்பார். ஆனா பாவம் கிடைக்காது. அவர் என்ன செய்வாரு, எதிர்பார்ப்பார். அப்படி நீங்க பிள்ளையை பெற்ற பிள்ளைகிட்ட என்ன பண்ணுவீங்க? என்னது உண்மையாவா? அன்பை மட்டும் எதிர்பார்ப்பீங்க? அப்படியே போய் பேசுறீங்க. உண்மையா பிள்ளையை பெற்று என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? நான்லாம் கிடையாது. அப்படி நான் என் பிள்ளைய எதுக்கு பெற்றுறதுன்னா, எனக்கு அவன் கடைசி என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்னைய பார்த்துக்கணும். உண்மையான அதுக்கு தான் நான் பிள்ளைய பெற்றேன். ஆனா அது தவறு. நாம அதற்காக பிள்ளைய பெத்தெடுக்கல. பிள்ளை எதற்காக பெத்தெடுக்கிறோம் சொல்லுங்க? எதுக்கு பெத்தெடுக்கிறோம்? அதை வளர்த்து அது ஒரு ஜெனரேஷனா இந்த உலகத்துல பெருகணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அது எனக்கு பணிவிட செய்யணுன்றதுக்காக கிடையாது. அப்படி நீங்க எதிர்பார்த்துட்டீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சந்தோஷமும், எதிர்பார்ப்பு ஒரு பெரிய கொடிய நோய். அல்லேலூயா. யாரிடமும் எதற்காகவும் எதை குறித்து என்ன செய்யாதீங்க. ஆமா, ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரையும் சார்ந்து வாழாதீங்க, யாரையும் சார்ந்து வாழாதீங்க. பெத்த பிள்ளை கூட உங்களை என்ன செய்ய போறது இல்ல, கட்டாயமா காப்பாத்த. நிச்சயமா நான் சொல்றேன், அரவணைக்கும் அன்பா இருக்கும், ஆனா நிச்சயமா காப்பாத்துங்கிற நம்பிக்கை வைக்காதீங்க. நம்மளை பாதுகாக்க போறது, நம்மளை காப்பாத்த போறது யாருதான் சொல்லுங்க? யாருதான்? ஐயா யாருதான்? நிச்சயமா கர்த்தர் ஒருவர் தான். நிச்சயமா நான் சொல்ல, கர்த்தர் ஒருவர் தான். யாரும் நம்மை சுமக்கவே முடியாது, அவர் தான் நம்மளை சுமக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆகையினால எதிர்பார்க்கிற இருதயம் நம்ம விட்டு மகிழ்ச்சியை கொள்ளக்கூடியதுங்க. அது உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் விசுவாசத்தை கூட கொள்ளக்கூடியது அந்த எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர்கிட்ட கூட என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுங்க, பாருங்க. அவர்கிட்ட எதிர்பார்க்க கூடாதுன்னா இந்த மனிதர்களை ஏமாத்துறோம், ஏமான்னு சொல்லி அக்செப்ட் பண்றீங்களா? ஏமாத்துறோம். அடுத்தது நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சங்கீதம் 16:11. மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எது நிமித்தமா உங்களுக்கு சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்னா நீங்களே சொல்லுங்க பாப்போம். அவருடைய சமூகத்தில் பரிபூரண, சத்தமா சொல்லுங்க, எங்க? அவருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் எப்படியாப்பட்ட ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம். சொல்லுங்க, எப்படியாப்பட்ட ஆனந்தம்? பரிபூரண, கொஞ்சம் லைட்டா அப்படிலாம் இல்ல, பரிபூர்ண, தி ஃபுல்னஸ். பரிபூர்ண ஆனந்தம் எங்க தான் இருக்கு? தேவ சமூகத்தில். நிச்சயமா சொல்றாங்க, இந்த பரிபூர்ண ஆனந்தம் வேற எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஆமென். இந்த உலகத்துல நிறைய பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன். எனக்கு கஷ்டமா இருக்கும்போது நான் என்ன செய்யறேன், மதுபானத்தை எடுக்கிறேன். மதுபானம் எடுக்கிறதுனால என்ன உண்டாவது? சந்தோஷம் வருது அப்படின்றதுக்காக குடிக்கிறேன். நிச்சயமா சொல்றாங்க, அவர் சமூகத்துல நீங்க உட்கார்ந்து அவர் ஆராய்ச்சி பாருங்க, அங்க கிடைக்கிற சந்தோஷத்தை விட வேற எங்கேயும் உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியும். அல்லேலூயா. நல்லல்லையா சொல்லுங்களேன், நல்லல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு கவலையா, கண்ணீரா, கஷ்டமா, தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. அவர் சமூகத்துல உட்கார்ந்து நீங்க மகிழ்ச்சியா அவரை துதிக்க பாருங்க, துதிச்சு பாருங்க, அழகா பாட்ட பாடுங்க, அழகா பாட்ட பாடுங்க, அவரோடு கூட பேச பாருங்க. ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, ஆண்டவரே என் மேல மூடுங்க, ஆண்டவரே உங்க கையை மேல படட்டோம்ப்பா, இப்படியெல்லாம் சொல்லி பாரு. அத கொஞ்சம் பேசுறது. அல்லேலூயா. சும்மா அப்படியே ஃபார்மாலிட்டிக்குன்னு பேசுறதெல்லாம் அவருக்கு அது பிரியமே கிடையாது. அவர் எப்படி தெரியுமா பிரியப்படுவாரு? நீங்க அப்படியே அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்க பாருங்க, தத்ரூபமா அவர் என் பக்கத்துல இருக்கிறாருங்கிறத நினைச்சு பேசி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களால எங்கேயுமே அந்த ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்திருக்கவே முடியாது, அவர்கிட்ட அதை உணர்ந்திருக்க முடியும். அல்லேலூயா. வேற எதாலையும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, வேற எதுனாலையும் அந்த மாதிரி சந்தோஷத்தை வேற எவனாலையும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் இதை நிச்சயமா சொல்லுவேன், ஆணித்தரமா சொல்லுவேன். எவ்வளவு கோடி நீங்க பணம் வச்சாலும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த சந்தோஷத்தை? அவருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்து பெற்றுக்கொள்கிற சந்தோஷத்தை, அவருடைய சமூகத்துல இன்று நீங்க பெற்றுக்கொள்ற மன மகிழ்ச்சியை வேற எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் என்ன பண்றானுங்க, என்னென்னமோ இந்த உலகத்துல போய் செய்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா என்ன பண்ணுங்க,
என்ன பண்ணுங்க? டிப்ரெஷனா என்ன பண்ணுங்க? மூளை அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கா, என்ன பண்ணுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? என்ன சொன்னாங்க? ஆண்டவரை தேடுங்க, கடவுளுடைய சமூகத்தை தேடுங்க. அவருடைய சமூகத்துல நித்திய ஆனந்தம், அவருடைய சமூகத்துல பேரின்ப மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஐந்தாவது 1 கொரிந்தியர் 6:19-20. நித்தியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மறுபடியும் வாசிங்க, 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இங்க என்ன சொல்றாரு? இங்க என்னத்தை சொல்ல வர்றாருன்னா பவுல் நம்முடைய சரீரத்தை குறித்து என்ன பண்றாரு? இங்க பேசுறாரு. ஐந்தாவது, நீங்களும் நானும் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாக்க கவனித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐந்தாவது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அஞ்சாவது. நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்முடைய சரீரத்தை நாம கவனித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.